ஹாய் காய்ஸ், நைட் ரொட்டீன் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு டியூட்டி முடிச்சு வந்த உடனே வேலையாக என்னோடய ஸ்பெக்ஸை கலட்டி சேஃபாக வச்சுடுவேன். ஏன்னா அது பவர் கிளாஸ், இல்லைனா எங்கேயாவது மறந்து வச்சுடுவேன். நெக்ஸ்ட்டு வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுவேன். நான் வந்து இந்த பிராண்ட் ஃபேஸ் வாஷ் தான் யூஸ் பண்ணுறேன். இதை வச்சு ஃபேஸ் நல்லா கிளென்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டவல் வச்சு நல்லா ட்ரை பண்ணிடுவேன். நெக்ஸ்ட்டு வந்து நைட் ட்ரெஸ்ஸுக்கு சேஞ்ச் ஆகிக்கிறேன். நைட் ட்ரெஸ்ஸுக்கு சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ஹேரை வந்து நல்லா ஃபுல்லாக ஃப்ரீயாக விட்டுட்டு நல்லா சீப்பு வச்சு ஃபுல்லாக டீடேங்கிள் பண்ணி எடுத்துக்குவேன். நல்லா ஃபுல்லாக கீழே எண்டு வரைக்குமே ஃபுல்லாக டீடேங்கிள் பண்ணி எடுத்துட்டு மைல்டாக லூஸாக ஒரு பின்னல் மட்டும் போட்டு வச்சுக்குவேன். இது எதுக்காக அப்படின்னா சிக்கு இல்லாமல் இருக்கிறதுக்காக. நான் பேபி லூஸ் ஹேர் விட்டுட்டு படுத்தேன்னா காலையில் ஃபுல்லாக சிக் ஆயிரும். அதனால தான் யாருக்குமே ஹேர் ஃபால் இல்லாமலாம் இருக்கிறது இல்லை. எனக்கே பாருங்க எவ்வளோ ஹேர் ஃபால்னானா ரீக்ரோத் ஆயிரும். அதுதான் மேட்ரு. நெக்ஸ்ட்டு வந்து மாய்ஸ்சரைசர். நான் வந்து இந்த மாய்ஸ்சரைசரை வந்து நைட் க்ரீமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லாவே இருக்குது. இதை வந்து ஃபேஸ் ஃபுல்லாக வச்சுட்டு நல்லா ஃபேஸை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் நல்லா ட்ரை ஆக விட்டுருவேன். ட்ரை ஆனதுக்கப்புறம் மார்னிங் வாஷ் பண்ணி போட்ட ட்ரெஸ் எல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் ஃபுல்லாக நல்லா மடித்து நீட்டாக எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து பெட்டு ரெடி பண்ண போயிட்டேன். ஃபஸ்ட்டு மூடுறதுக்கான பெட்ஷீட்டெல்லாம் மடித்து வச்சுட்டு அதுக்கப்புறமா பெட்டை ஃபுல்லாக ரெடி பண்ணேன். பெட்ஷீட்லாம் நல்லா உதறி விரிச்சிட்டு பில்லோலாம் நல்லா நீட்டாக எடுத்து வச்சுட்டு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு அவ்வளோதான், தூங்க போக வேண்டியதுதான். குட் நைட்.